So 12th student, chapter 1, application of matrices and determinants. Chapter 1 exercise 1.1 fourth sum பார்க்கலாம். If A equal to சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. So that A square minus 3A minus 7I2 equal to 0 2. இந்த 2 எதை குறிக்கினா 2 into 2 மேட்ரிக்ஸ், 2 ரோ 2 காலம் இருக்கணும். இந்த லைட் இதே மாதிரி சரிங்களா, அதான் 2 குறிக்கும். ஸோ ஐ அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2 நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தேட்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் நத்திங் பட் 1/A சரிங்களா, 1/Aன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஏ ஸ்கொயர் தேவை. ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ இன்ட்டு ஏ, அதான் ஏ ஸ்கொயர். நமக்கு தெரியும் ஏ வேல்யூ 5 3 -1 -2, இதுதான் ஏ. ஃபஸ்ட்டு ஏக்கு போட்டாச்சு டாட், ரெண்டாவது ஏ 5 3 -1 -2. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2A. ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதிட்டேன், ரெண்டாவது ஏ எழுதிட்டேன். இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு ஆரோ போடுறேன், இதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு, இங்கே இருக்கிற செகண்டு, இங்கே இருக்கிற செகண்டு. உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் எழுதிக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ 5, 3 இதையும் 5, -1, இப்போ இதோடைய ரோ இதோடைய காலம், இதுதான் தெளிவாக தெரியணும். இங்கே ரோ இங்கே காலம், மறுபடியும் இது அப்படி தான் இருக்குது. 5, 3 இந்த காலம் 3, -2. நெக்ஸ்ட்டு -1 -2 இது அப்படி தான் வரும். 5, -1 -1 -2 இது அப்படி தான் வரும். 3, -2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 × 5 25, 3 × -1 -3. ஸோ இந்த செட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 5 × 3 15, 3 × -2 -6, -1 × 5 -5, இது -2 × -1 -1 ப்ளஸ்ஸு 2 × 1 2 +2. நெக்ஸ்ட்டு -1 × 3 -3, -2 × -2 -1 ப்ளஸ்ஸு 2 2s are 4 +4. ஸோ நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யாது, கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு 25 - 3 22, 15 - 6 9, -5 +2 -3, -3 +4 1. அடிஷன் தெரியாமல் இருக்கக்கூடாது. எது பெரிய நம்பரோ அந்த நம்பருக்குரிய அடையாளம் தான் போடணும், அந்த நம்பருக்குரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும். 25 - 3னா 25 தான் பெருசு, அதனால் 25லேருந்து 3 கழிச்சாச்சு. மாதிரி -5 +2 அப்படிங்கிறது -5 தான், நம்பரை மட்டும் பாருங்கள் பெருசு, ஆனால் அதோடைய சைன் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால் 5லேருந்து 2 சப் பண்ணி அதோடைய சைனை போட்டிருக்கேன். ஸோ இந்த வித்தியாசம் வந்து தெரியணும். ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் வந்து என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம ஈக்குவேஷனுக்கு 3A தேவை, 3A தேவை சரிங்களா. 3A வந்து 3 × A, 3 × A எவ்வளவு சம்மில் கொடுத்துருக்காங்க, 5 3 -1 -2. ஸோ இது சம்மில் கொடுத்துருக்காங்க. 3யை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5s are 15, 3 3s are 9, -1 × 3 -3, -2 × 3 -6. ஸோ 3Aவும் நம்ம என்ன செஞ்சாங்க, இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஈக்குவேஷனில் -7I2, -7I2. ஸோ -7I2 அடுத்து பார்க்க போகிறோம். -7I2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, -7I2 அப்படிங்கிறது 0 0 0 0, 2 × 2 மேட்ரிக்ஸ், 2 ரோ இருக்கணும், 2 காலம் இருக்கணும். சப்போஸ் 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 ரோ 3 காலம் இருக்கணும்.
ஸோ இப்போ மைனஸை கொண்டு எதை பெருக்குன்னா சரி இந்த இடத்துல 1 வரணும். சாரி 1 வரும். இந்த டயகோனலில் மட்டும் 1 வரணும். சரிங்களா? 1 1 0 0 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -7 0 0 -7. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற எல்லாமே என்னது ஈக்குவேஷன்? a² - 3a - 7i2 = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் விஷயமே. இப்போ a² வேல்யூ எவ்வளவு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 22 9 -3 1. அடுத்தது -3a நீங்கள் வந்து +3a தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் இதில் மைனஸ் வரும். 3a அப்படி போட்டிங்கன்னா 15 9 -3 -6. அடுத்தது -7i2 இங்கே மைனஸ் போட்டிங்க, கவனமாக இருங்க, இதில் மைனஸ் போட்டிங்க, அதனால் -7 0 0 -7. எல்லோரும் இந்த இதில் தான் தப்பு விடுவாங்க. இந்த சைனில் -3 நான் 3a தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது -7க்கு வந்து இங்கே i2 வர்றதுனால நான் மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. இந்த 2 விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க. இதில் மைனஸை நான் கொண்டு போகல, 3a தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் இதில் மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ஒரே மாதிரியே பண்ணுங்கன்னு, ஏன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை -3a கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 3a போட்டாச்சு. -3a கண்டுபிடிச்சேன்னா இந்த சைன் எல்லாம் என்ன செஞ்சுருங்க, சேஞ்ச் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி இதுலேயும் மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டு. அப்போ இதில் வரும்போது இந்த இடையில 2ம் ப்ளஸில் தான் இருக்கும், ஏன்னா -3a உள்ளே கொண்டு போயாச்சு. சரிங்களா? இது மைனஸு, இது மைனஸு, இது +3, இது +6. அதேமாரி இது மைனஸ். ஓகேயா? கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான், இதில் உள்ள ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஃபஸ்ட்டு = 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். சரிங்களா? பாருங்கள், இதில் உள்ள 22, இது -15 -7, அப்போ -22 0 ஆயிடுது. 9 -9 0 ஆயிடுது. -3 +3 0, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0. 1 6 7 -7, அப்போ இது +7 இது -7 0 ஆயிடுது. டேரெக்டாகவே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் அந்தந்த டேர்மில் உள்ளதை ஆட் பண்ணிங்கன்னா 0. நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு வேணால் எல்லாம் தனித்தனியாக எழுதிக்கலாம் புரியாதவங்க. ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் a² - 3a - 7i2 = 0 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மல்டிப்ளை பை a இன்வர்ஸ். ஸோ இதை a இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் a இன்வர்ஸ் டாட் a² -3 a இன்வர்ஸ் டாட் a -7 a இன்வர்ஸ் டாட் i2 = 0. எல்லாத்துலேயும் a இன்வர்ஸ் போட்டிருங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ a இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், a இன்வர்ஸ் = 1/aன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆயிரும், a² a ஆயிரும், -3a/a ஆயிரும், மைனஸ் இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா a இல்லாதனால அப்படியே வச்சுக்கலாம். a இன்வர்ஸ் i2 = 0. இப்போ இதில் என்ன ஆயிரும், ஒரு a கேன்சல் ஆயிரும், இதில் கேன்சல் ஆயிரும். அப்போ அடுத்த டைம் a -3 -7a இன்வர்ஸ் டாட் i2 = 0. சரிங்களா? நமக்கு என்ன வேணும், a இன்வர்ஸ் தான் வேணும். அப்போது இந்த டைமை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த டைமை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இதில் மட்டும் ஒரு விஷயம் கவனிக்கிறேன், இதோட வேல்யூ வந்து ஐன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஏ கேன்சல் ஆனால் ஓகே, நீங்கள் ஐன்னு ஞாபகம் வச்சாலும் ஓகே. உங்களுக்கு ஐ அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த வேல்யூ a இன்வர்ஸ் டாட் ஏயோட வேல்யூ வந்து ஐ. சரிங்களா? இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணினாலும் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிடுங்க, ஐன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன வேணும், a இன்வர்ஸ் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 7a இன்வர்ஸ் ஐ, இந்த இடத்துல ஐ போட்டோம் இல்லையா, போட்டதுக்கப்புறம் இந்த ஐயை நம்ம எடுத்துடலாம், ஏன்னா ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். சரிங்களா?
அப்போ -7 அங்கே போகும்போது +7 ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது இதுதான், a - 3i தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 a - 3i அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1/7 ஏயோட வேல்யூ எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம், 5,3 -1, -2. இதுதான் a -3iன்னா டைரெக்டாகவே நான் எழுதியிருந்தேன், 3 0 3 0 நான் எழுதுகிறேன். மைனஸை உள்ளே கொண்டு போயிருந்தேன், மைனஸு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போது இங்கே ப்ளஸ் ஆகிடுது. இந்த இடத்துல கவனிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1/7 5 - 3 2 3 + 0 3 -1 -2 -3 -5. ஸோ இதுதான் a இன்வர்ஸோட வேல்யூ. தேங்க்யூ.